ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. அஜு அஜு என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இவன் ஏன் உன் கை விட்டுட்டு வர்றான்? கடத்தினவன் நேற்று நைட்டு வீட்டுக்கே வந்திருக்கான் ரகு. எங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். அதான் பயந்து ஓடி இருக்கணும். அஜய் சேஃபா இருக்கான்னு நினைச்சேன். அவன் திரும்பி வரானா? எதுக்கு? கவர் கவர். என்னது ரகு? ஊத்தம் போட்டது எதுக்கு இதுல? கௌதம் இப்ப எங்க இருக்காரு? சொல்லு. வீட்டுல. கால் பண்ணு. யோசிக்க டைம்ல இருந்து கால் பண்ணு. வந்தது கௌதம் இருந்தா அவரே எப்படி அவரோட போட்டோஸ் வச்சுட்டு போவார் ரகு? அதுவும் அஜய் அவர் கூட தானே வீட்டுல இருக்கான். அப்படின்னா இந்நேரம் ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. வெறும் போட்டோஸ் வச்சு மட்டும் சொல்ல முடியாது ரகு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவரா இருக்காது. கடத்தினவன் வேற எங்கேயும் இருக்கான். அஜய் கிடைச்ச இடத்துக்கு என்ன கூட்டு போறது. அங்கதான் இது எல்லாத்துக்கான ஆன்சர் இருக்கு. யாருன்னு கேட்டல, இப்ப அஜய் உனக்கு காட்டுவான். அவன் தான் பயப்படுறான்ல. வேணா ரகு, ப்ளீஸ் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவன் உள்ள போக பயப்படல, காட்டி கொடுக்க மாட்டான். அஜய் நம்ம கூட 2 வருஷம் தான் இருந்திருக்கான். ஆனால் கடத்தனம் கூட 6 வருஷம். இயல்பாகவே அவன் யார் பக்கம் நிற்பான்? கடத்தனவனே எதிரில் வந்தாலும் அவன் காட்டி கொடுக்க மாட்டான். ஒருவேளை அஜயே கடத்தனவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா? இல்லை இல்லை, அவன் யார் கூட இருந்தாலும் அவன் ஏன் பையன். பாசம் உன் கண்ணை மறைக்குது. அவன் ஏன் புள்ளியும் தான். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. இதெல்லாமே அசம்ஷன்ஸ். சரி, அஜய் நாம தேடி கிடைச்சானா? அவனை தானே வந்தான். அவன் வேற ஏதாவது பிளானோட வந்திருந்தா? சாம்ப், கீழே போடு. கீழே போடுறா. போடுறான்றல.
ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன் வீட்டில் தான் இருக்கேன். கௌதமுக்கு கால் பண்ண எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லி நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அஜய் உள்ளதான் இருக்கான். எனக்கு இப்போ யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல ரிதம். ஆனால் அவன் சைல்ட்ஹுட் மட்டும் ஹாப்பியாக இல்லை, நல்லா தெரியுது. ஃபிசிக்கலி அவன் ஒரு சின்ன குழந்தை தான், பட் மென்டலி தெரியலையே. அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியல, எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஹி ஸோ அன்பிரடிக்டபிள். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. இஃப் யூ டோன்ட் ஃபீல் சேஃப் எனக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணு. எனக்கு இப்போதான் அஜயை கடத்தினவரை பார்க்கணும்னு தோணுது. அவன் ஏன் என் பையனை இப்படி பண்ணான்னு கேட்கணும்னு தோணுது. கடத்தினவன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைப்பான் ரதம். அன்னைக்கு இந்த கேள்வி நீயே அவன்கிட்ட கேளு. நான் வரேன். டேக் கேர். ஒரு நிமிஷம். அஜய் இது வரைக்கும் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்பியை தூக்கி போட்டான். ஏன் தெரில. ஒருவேளை அஜய் கடத்தினவன் அவனை அதட்டியே பழக்கப்படுத்திருக்கலாம். ஸோ நான் மிரட்டின உடனே அவன் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.